ஆமா சிவபெருமாளை மத்தளத்திலே தூக்கி சுமந்து கொண்டு ஆமோ அந்த பார்வதியா பக்கத்துக்கு வருகுதையா யானை எல்லாம் யானை அது வர போது பார்வதா தேவி பக்கத்துல பகவான கொண்டு வந்து விட்டுச்சு. மலவாட பந்தலிலே பார்வதி பக்கத்துல பார்வதி பகவாமனு தெரியாம கேட்டு பண்டாரம் 2 தரம் மாலையை போட்டோம். இந்த கிழவர் கழுத்துலதான் விழுந்தது. 3வது ஆனகையில் இப்ப யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்து போட சொன்னாங்க. அதுவும் இந்த ஆண்டி கழுத்துலதான் போய் விழுந்திருக்கு. கிழட்டு பண்டாரம். அப்ப யோகம் அவருக்கு தான் இருக்கு போலுக்கு. நான் என்ன செய்ய தெரியலையா? செய்வேன் அது செய்வேன். அமோ என் பார்வதா தேவி அழுது புலம்புதா கண்ணீரை வடிக்க ஆதி பராசக்தி அனவளோ. பகவான் பார்த்தார். பார்வதி கண்ணீரை வடிக்க வேதனையை தாங்காம ஆமா சிவபெருமாள் பார்வதிக்கு மட்டும் தன் சுயரூபத்தை காண்பித்தார். அமையா அமையா ஆண்டி பண்டாரம் பரதேசின்னு பேசினவா ஆண்டி பண்டாரம் பகவான்னு தெரிஞ்ச உடனே ஆமா அப்பா பகவானே அமையா கோட்டையில பிறந்தாலும் தலையில் போட்ட விதி தப்பாது. நான் 7:30 கீழ் இருந்தாலும் ஈசன் விதி தவறாது. சொன்ன சொல்லு தவறாம இந்த மாலை யாரு கழுத்துல விழுந்ததோ அவங்க தானே எனக்கு மாப்பிள்ளன்னு சொன்னீங்க. ஆண்டி பண்டாரம் நான் 2 தரம் மாலையை எரிஞ்சேன். அவர் கழுத்துல தான் போய் விழுந்தது. ஆமோ இப்ப யானை தும்பிக்கையில நீங்க மாலையை கொடுத்தீங்கள. அந்த ஆணை மறுபடியும் அவர் கழுத்துல மாலையை போட்டு இப்பமும் இந்த யானை அவர் கழுத்துல தானே மாலைய போடுது. அதனால ஆண்டி பண்டாரம் பியாயல் நீங்க சொல்லலாமா? அவருக்கு மாலை விட்டு கொடுங்க இல்ல? ஆமா இது என்ன அநியாயம்? ஆமா சாயா குடிக்கா. அதனாலே அப்பா அப்போ இனிமே எனக்கு இவரே கணவனாக இருக்கட்டும் அப்பா. ஆமா சாமி சொன்ன சொல்லு தவறாம இவருக்கு என்ன கட்டி கொடுக்கணும். ஆமா கர்க்கராஜன் சரி என்று ஆமா பகவானை குளிக்க சொல்லி பட்டத்தார் கட்டி பட்டு வேஷ்டியை கட்டி ஆமா மாப்பிள்ளையாக அலங்கரித்து மாலை போட்டு மனவாட கொண்டு வந்து பார்வதா தேவிக்கும் பகவானுக்கும் ஒரு மாலையை போட்டு மனவாடையில கொண்டு மணவட பந்தலே அமர வைத்தார்கள். கூட்டமும் நாட்டமும் தட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை எடுத்து சிவபெருமாள் பகவான் கையிலே கொடுத்தார். ஆமா ஐயா ஆண்டவன் பார்வதா தேவியாகிய தாட்சாயினிக்கு திருப்பூட்டினார். அந்த தர்க்கமாக பார்வதிக்கு அரணே நல்ல அரணே என்று அரண் மாங்கிலியோ சூடுவாரா சிவனே நல்ல சிவன என்று ஐயா சிவனே என்று சிவனே சிவமாங்கிலியோ சூடுவாரா சிவ சிவ சிவன என்று சிவமாங்கிலியோ கூடும் போதே சேர்ந்து வந்த மாதவர்கள் திருக்குலவ போடுவாரா மாதவர்கள் மணிக்குலவை இட்டார்கள். ஆமா தேவ முனிவர்கள் மலர் மாறி பூச்சொரிய பூமாறி மழை பொழிய தேவ வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் சிறப்பா நடந்தது. அப்பந்தான் 56 அரசர்களும் கொஞ்சம் கூட ரோசம் இல்ல எந்திமியா நம்மள எல்லாம் வர சொல்லிட்டு ஒரு ஆண்டி பண்டாரத்துக்கு மாலை விட்டு மனம் முடிச்சு கொடுத்தாரு தர்க்கராஜா. இவர் வீட்டுல பச்சை தண்ணி கை நினைக்கூடாது. வாங்க போவோம். நம்மளுக்கு தானே பெண்ணும் தாரம்னு சொன்னாரு. நம்மள வர சொல்லிட்டு ஒரு இறந்து உண்ண ஆண்டிக்கு மகளை மாலை இட்டு கொடுத்ததால இவர் வீட்டுல நம்ம சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி குடிக்கூடாது என்று 56 அரச மன்னர்கள் புறப்பட்டார்கள். அவங்க துண்டை வந்து தோல்ல போட்டுக்கிட்டாங்க. தர்க்கராஜன் கண்ணீரை வடிக்கார். ஐயோ தெய்வமே. அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். மாமா கிழவனுக்கு பண்டார கிழவனுக்கு மகளை கட்டி கொடுத்தவங்கிற கவலையா உங்களுக்கு? நீங்க கவலைப்படாதங்க. கவலைப்படாதங்க. எந்த பொண்ணுல வேலை கம்பு கொண்டு பாஞ்ச உம்மா மகளை வச்சு நான் காப்பாத்துவேன்.
அப்பந்தான் பார்த்தார் தர்க்கராஜன். ஆமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புல எண்ணெயை கோதி ஊத்தின கதையா? ஆமா நம்ம பிள்ளையவே 56 அரச மன்னர்கள் சரி இந்த இறந்து உண்ண ஆண்டிக்கு பெண்ணை கொடுத்தோங்கிறதுக்காக எல்லாரும் போயிட்டாங்க சாப்பிடாம. ஆமா அதனால அன்னதோஷம் பிடிக்கும்னு தான் நான் அழுது புலம்புதேன். இவ்வளவு தானே. ஆமா இந்த சாப்பாடை சாப்பிட ஆள் தானே வேணும். என் மவன் ஒருத்தனுக்கு காணாது இந்த சாப்பாடு. பண்டார கூட்டம் எங்க இருக்குமோ அப்ப நினைக்காரு தர்க்கராஜாவாகிய கும்பமாடா சாமி. ஆமா கிழவன் பண்டார கூட்டத்தை கூப்பிட போறானோ ஆமா ஆமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காரு. சரி நான் ஆண்டவை யாரை அழைத்தார்? யாரே யாரே ஐயா குண்டோதரனையும் அக்கினி தேவனையும் வரவழைத்தார். யாவல் செய்து அந்த குண்டோதரனை கூப்பிட்டு, அப்பா குண்டோதரா, உங்க தாத்தா தர்க்கராஜனும் தார்காவல்லியும் உங்க ஆட்சி எங்க கல்யாணத்துக்கு 1000 கோட்டை அரிசி சமையல் பொங்கி மடப்பொழியில குமிச்சிருக்காங்க. மலையா குமிச்சிருக்கான். நீ போய் புகுந்து விளையாடு சாப்பிடுன்னா. ஆமா அப்பா 1000 கோட்டை அரிசி சாப்பாட நான் எப்படி அப்பா சாப்பிடுவேன்? நீ அதுக்கு பயப்படாதப்பா. அதுக்கு பயப்படலாம் வேண்டாம் என்று குண்டோதர வயிற்றுக்குள்ள அக்கினி தேவனை ஏவல் செய்தார்கள். அப்ப அக்கினி ஏவல தீல அக்கினியை ஏவல் செய்த உடனே என்ன தீ பிடிக்கி வயிறு. ஏ அப்பா அப்பா நான் சாப்பிட போறேன், மடப்பொழி எங்க இருக்கு? அண்ணா இருக்காரு மடப்பொழி. மடப்பொழிக்குள்ள 1000 தவசு பிள்ளை நிக்காங்க. ஆமா யோ ஓய் ஓ சச்சாதிகளே, ஆமா கொண்டாங்க இலைய கொண்டாங்கய்யா, சீக்கிரம் வயிறு பசிக்கியா. வயிறு பசிக்கா ஒரு பொறு பசிக்கு இலைய கொண்டாங்க. அதானே தலைவாழை கொண்டாந்து 1000 தவசு பிள்ளையும் இலைய கொண்டு வந்து போட்டாங்க. ஆமா அங்க இலைய தானே போடும் போது தண்ணியத்தான் எடுக்க போனார். தண்ணி கொண்டு வருவதற்குள் போட்ட இலைய உங்க ஆங்கலைய ஆனு வாய திறந்தாரு. அம்புட்டு இலையை வயிற்றுக்குள்ள போயிடுது. ஐயா தண்ணி எத்தான் வைத்து விட்டு உப்பதையும் எடுக்க போனார். உப்பு கொண்டு வருவதற்குள் வச்ச தண்ணிய உங்க ஆங்கலைய ஆன வாய திறந்தாரு. அம்புடு தண்ணி வயிற்றுக்குள்ள போயிடுது. அங்க உப்பத்தா வைத்து விட்டு அப்பளத்தை எடுக்க போனா மாலதியா மாலதியா அந்த அக்கா. ஆமா ஆமா அப்ப 1000 தபசு பிள்ளையும் பார்த்தாங்க. என்னப்பா ஒண்ணு ஒண்ணா வச்சுட்டு போவ காங்காம போயிருந்த. ஆமா ஓ தபசு பிள்ளை 4-3 மீட்டர் இருக்கும் நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க எல்லாம் பழுமாறி நான் என்னைக்கு சாப்பிட என்று மடப்பொழிக்குள்ளே வந்து போட்டாரு ஒரு அவயம். ஆமா அப்படி அவயம் போடும் போது 1000 தபசு பிள்ளைகளும் எடுத்தார்கள் ஓட்டத்தை. அங்கிருந்து ஐயா போதும் கொடுத்துட்டல போதும். அதோடு இந்த சிறப்பான வேளையில முடிவா பாடு நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த பார்வதி கல்யாணத்துல குண்டோதர மடப்பொழிக்கு வந்தார். 1000 கோட்டை அரிசி சாப்பாடையும் நல்ல 4 பக்கமும் பண்ண பிடிச்சாரு. நல்ல கைட பண்ண பிடிச்சு சாம்பார், ரசம், மோர், பாயாசம், அவியல், பொரியல், பச்சடி, ஊறுகாய், அப்பளம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இதோட சுவீட்டு கார வகைகள் அத்தனையும் போட்டு காரச்சவு, காராப்பூந்தி, மிச்சரு, முறுக்கு, இனிப்பிச்சவு, லட்டு, பூந்தி, சிலேபி, எல்லாம் ஒன்னா போட்டு அதான் சொங்கோட்டை மம்பட்டி இருக்கலாம். அதான் 2 கைட்டு கூட்டி பிணைஞ்சாரியா. சேர்த்து பிரட்டி 3 உருண்டையா உருட்டுதான். கூட்டி பிணைஞ்சு கையில் எடுக்க 3 உருண்டை தான் இருக்கு. 1000 கோட்டை அரிசி சாப்பாடு 3 உருண்டை. ஒரு உருண்டை சாதத்தை எடுத்து அண்ணாந்து வாயில போட்டாரு எங்க அப்பா பகவானுக்கு.
ஆமா அவன் தான் சாப்பிடுதாரு. இன்னொரு உருண்டை எடுத்து எங்க அம்மா பார்வதிக்குன்னு முழுங்கினார். யாவ். மூணாவது உருண்டை எடுத்து ஐயா குண்டோதரை இதுதான் எனக்குன்னு முழுங்கினார். கா. ஐயா 1000 கோட்டை அரிசி சாப்பாடு. அவருக்கு பசி பொறுக்கல. 1000 கோட்டை அரிசி சமையலுக்குள்ள இலை. இப்ப எத்தனை எல்லாம் சாப்பிடுங்க. 1000 கோட்டை அரிசி சாப்பாடுக்குள்ள தண்ணி. ஆமா 1000 கோட்டை அரிசி சாப்பாடுக்குள்ள கூட்டு வகைகள். அத்தனையும் சாப்பிட்டுருக்காரு. குழம்பு வகைகள். ஆமா ஸ்வீட்டு காரங்கள். பசி பொறுக்கலையா? இத்தனையும் சாப்பிட்டு வயிறு பசிக்குயா. அடாட பசி தர மாட்டுக்க. அவருக்கு பாதி வயிறு நிறையலையா. பகவான் பக்கம் ஓடி வந்து அப்பா அப்பா பகவான் அப்பா உங்களோட கல்யாணத்தில் கடவுளோட கல்யாணத்தில் காவயிறு நிறையலைய ஆண்டவன் கல்யாணத்தில் அறவயிறு நிறையலைய எனக்கு வயிறு பசிக்குதம்மா அண்டாவ முழுங்கட்டுமா குண்டாவ முழுங்கட்டுமா எப்பா அடுப்ப முழுங்கட்டுமா கொப்பரைய முழுங்கட்டுமா உருளிய முழுங்கட்டுமா தாத்தாவ முழுங்கட்டுமா ஆச்சிய முழுங்கட்டுமா உன்னை தூக்கி முழுங்கட்டுமா உம்ம தூக்கி இவரை தூக்கி முழுங்கட்டுமா பசி பொறுக்க மாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? ஆமா பார்த்தார் தர்கராஜன். தர்க்கமுடி ராஜாவும் தார்காவளியும் ஐயா மரமோ பிள்ளை. ஆமா இவருக்கு சாப்பாடு கொடுக்க இனி என்கிட்ட ஒண்ணும் இல்ல. கிடையாது கிடையாது. இவரை அனுப்பிருங்க. ஆமா மகனே குண்டோதரா பசி தீரணும்னா பசி தீரணும்னா ஆமா மதுரை மாநகரத்திலே மதுரையில போய் நீ ஓடும் நதிக்கு முன்னால் வை உன் கையை வச்சு நல்லா மண்டி காலை மண்டி போடு. ஓராறு தண்ணியவும் மண்டி போட்டு நீர் உறிஞ்சு குடிச்சையானா வாயால நீர் உறிஞ்சு குடிச்சா பசி தீரும்னார். ஆமா குண்டோதரன் வந்தார் வைகை நதிக்கு. அதாவது காலை மண்டி போட்டு ஓராறு தண்ணியவும் அணை கட்டி உறிஞ்சு குடித்தார். இப்ப ஒரு ஆத்து தண்ணி உறிஞ்சு குடிச்சாரு. வை உன் கையை என்று பகவான் சொன்னதினால அந்த ஆத்துக்கு பேரு அந்த ஆத்துக்கு பேரு வைகை நதி அப்படின்னு பேர் வந்தது. ஓ மதுரை இருக்க வைகை நதி தானே அது. பசி தீர்ந்தது. ஆமா பகவான் பார்வதி அன்று இரவோட இரவா ரஜப வாகனத்திலே கைலாயங்கிரிக்கு வந்து விட்டார். ஓ ரஜக வாகனத்துல இருவரும் கைலாசம் வரார்களா? மறுநாள் தர்க்கமுடி ராஜனும் தார்காவல்லியும் ஆமா மாப்பிள்ளை சுருள் கொடுக்க வராங்க. சரி மாப்பிள்ளையும் காங்கல பெண்ணையும் காங்கல இருவேரும் காங்கலியே சுவாமி. ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஆமா பகவான் தான் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு. கல்யாணம் பண்ணி கொண்டு போயிட்டாரா? ஐயோ என்ன பகவான் என்று அறியாமல் பெண்ணும் கொடுத்தேனே. ஆமோ சிவனுடைய வாகனம் காளை வாகனம். ஆமா காளை ரஜக வாகனம் இருக்கு. இதே தர்க்கராஜாவாகிய கொம்பமாடசாமி பேசுறாரு. ஆமா மாடேறி மடையை இவனுக்கு பெண்ணும் கொடுத்தேன் நான் ஒரு மடையன் தானோன்னா பத்தியலா என்ன சொல்லாரு பத்தியலா? பகவான் காதுல கேட்டு தர்க்கராஜா எனக்கு பெண்ணை கொடுத்த மாமனாக நேர் இருந்தாலும் ஆமா என் நந்தி வாகனத்தை இழப்பமாக நேர் பேசினதுனால மாடேறி மடையன் என்று கேட்ட உமக்கு நாளை ஒரு காலம் இதே மாட்டு முகத்தையே வைத்து உண்மை நான் மாட தேவதையாக மாற்றுவேன் என்று சிவன் வைராக்கியம் கூறினார். அன்று முதல் ஆண்டவன் மீது கோபப்பட்டு கோபம் கொண்டு ஆண்டவனை எரிப்பதற்கு அந்த மதனதற்கு ராஜமன்னே தாருகாபுரமதிர அக்கினிய வளப்பாரா ஆள நல்ல குளிய வெட்டி ஆள நல்ல குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து அரையளவு மணல் குமித்தார்
மணலாதீல மணலாதீல 21 குச்சிகளை இனமா போடுவா பழம் போடுதாளே நாங்கு என்ன குவங்கு என்ன நல்ல என்ன விட்டல்லவோ குடங்குடாமா நெய்ய கொட்டி நெய்யை கொட்டி லட்சமியாக மதை வளப்பாரா வளர்த்துவாரா தர்கராஜா ஐயா உண்ணாமல் உடையவனே மறந்திடாம ஈஸ்வரனே எரிப்பதற்கு யாகமதை வளப்பாரா தர்கராஜா யாகமத வளப்பாரா ஐயா அக்கினிய வளர்க்கும் போது அரணாருக்கு பொறுக்காமல் ஆளோட்டம் போடுதாரே வேள்வி அது தாங்காமல் பல நான பகவானும் அக்கினிய அணைப்பதற்கு மூத்த மகன் கணபதிய அழைப்பாராம் பகவானும் என் மகனே ஆதி மூலம் அப்ப என்னுடைய வார்த்தைகளே அந்த தாருகாபுரம் அதிலே மதன தர்கராஜ மண்ணே தார்காவள்ளி பெண்ணவளும் என்னையை எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்துவாரா அந்த நல்ல யாகமத அருமமாக ஆதி மூலம் அருமமாக அனைத்து வர வேணும் ஐயா பகவானுக்கு தர்கராஜன் வழக்கும் யாகம் பொறுக்காம நாளுக்கு நாளா ஆகாயம் பூமி சிவபெருமாள் வேள்வி தாங்காம அல்லல் படுகின்றார். ஆமோ ஆகா ஆகா தட்சன் நாமளை எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்து வருகிறானே தர்கனுடைய கோட்டைக்கு முன்னால அக்கினியை வளர்க்காது. இது அணைக்கணுமான புத்திமதி யோசனை உள்ள பிள்ளையா இருக்கணும். ஆமா அந்த விநாயகப் பெருமான நம்ம மூத்த மகன் ஆதிமூல கணபதி அழைத்தார் பகவான். ஆமா அப்பா வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரா விநாயகப் பெருமாளே உடனடியாக நீ போய் தாரகாபுரத்திலே தர்கராஜனும் தாரகாவள்ளியும் உங்க தாத்தா தர்கராஜா உங்க அம்மா பார்வதியை மாலையிட்டு மனம் முடித்து கைலாசம் நான் அழைத்து வந்ததால உங்க தாத்தாவும் உங்க ஆட்சியும் இங்க எரிக்க யாகத்தை வளர்க்காங்க அக்கினி வளர்க்காங்க. அதனால நீ யாகத்திலே அவர் தலையை அறுத்து போட்டு விட்டு அணைச்சிட்டு வான்னு. ஆமா அக்கினில அவர் தலையை அறுத்து அக்கினில போட்டு அணைச்சிட்டு வா. ஆதிமலை பெருமாள் அங்கிருந்து வந்தாரு பார்த்தார் தர்ஜன். ஆமா நம்ம மூத்த பேர பிள்ளை புத்தி யோசனை உள்ளவரு. ஓ மூத்த பேராண்டி வர்றாரு. ஏதாவது ஒரு யோசனை பண்ணி நம்ம தலையை அறுத்தாலும் அறுத்துருவாரு. அக்கினி அணைச்சாலும் அணைச்சிருவாரோ. இவருக்கு என்னது பிடிக்கும்? இவருக்கு பச்சைனா பலகாரங்கள் எல்லாம் மோத உருண்டை ஆமா கொலக்கட்டை சுண்டலு அவல் பொரி. மாமா அப்ப என்ன சொன்னேன் நான்? இப்ப என்ன சொன்னேன்? அது அவர் வித்தாரு. நான் என்ன சொன்னேன்? யாமனா அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அணைக்கணும்னு சொன்னா மூத்த மாவன் விநாயகப் பெருமாள் போனாத்தான் அணைக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்ப இவருக்கெல்லாம் பிடிக்கணும்னா அப்ப மலை மாதிரி கொண்டாந்து குமிக்கணும். என்ன சாப்பாடு? ஆதிமலை பெருமாளுக்கு பிடிச்சது என்னது?
என்ன கொழுக்கட்டை? மோத உருண்டை. அம்மா தேங்காய் சில்லு வைக்கப்படாது. ஆமா ஆமா, தேங்காய் பூ வைக்கணும். அம்மா, அப்ப அவருக்கு பிடித்த பலகாரத்தை வச்சா சாப்பிட்டு இருப்பாரு, அக்கினி அணைக்க மாட்டாரு. ஆதிமலை பெருமாளுக்கு ஏத்த பலகாரத்தை தர்க்கராஜன் குமிச்சு போட்டார். மலையா குமிச்சிட்டாரு. பலகாரத்தை கண்ட உடனே இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்காதுன்னு உட்கார்ந்துகிட்டாரு. ஆமா. அப்ப யாகம் தாங்காம இளைய மகனாகிய வடிவேலனை அழைத்தார். மூத்த மகன் ஆதிமூல மகனே சுப்பிரமணியா, எப்பா சூரனை சம்காரம் செய்த வேலவா, உங்க அண்ணன் போனாரு, உடனடியாக சென்று ஆமா உங்க அண்ணன் போனவன அணை போட்டு உட்கார வச்சுட்டாரு தர்க்கராஜ. உங்க தாத்தா இருக்க வச்சுட்டாரு. நீயாவது போய் அக்கினி போய் உங்க தாத்தா தர்க்கராஜனும் உங்க பாட்டி தார்காவள்ளி என்ன எரிக்க யாகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க தலைய அறுத்து போட்டுட்டு அக்கினியை அடைச்சிட்டு வாப்பான்னா. சரி. சுப்பிரமணியன் புள்ளி மயில் வாகனத்திலே வள்ளி மணவாளன் வருகிறார். ஆமா, வரும்போது வேலவனுக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு நாட்டியம்னா பிடிக்கும், சங்கீதம்னா பிடிக்கும். சங்கீதம், ஆமா, நாட்டியம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. அந்த சுப்பிரமணிய பெருமாளுக்கு சரி தேவதாசிகளை வரவழைத்து நாட்டியத்தை ஆட செய்தார்கள். ஆமா, அந்த நாட்டியத்தை பார்த்தாரு, ஆட்டத்தை கண்ட ஆறுமுக வேலவர் அங்கே உட்கார்ந்துட்டாரு. அவர் என்னைக்கு போய் ஆட்டத்தை பார்த்தாரு அக்கினி அமத்த. இதை அறிந்தார் சிவபெருமாள் கலைமகளை அனுப்பினார். கலைமகளே, ஆமா, தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் என்னை எரிப்பதற்காக யாகத்தை வளர்த்து வருகிறார்கள். அம்மா, அக்கினி வளர்க்காங்களா? நீயாவது உன் தாத்தா உன் பாட்டி தார்காவள்ளி தர்க்கராஜன் தலையை அறுத்து போட்டு யாகத்தை அணைச்சிட்டு வாண்டா. நீயாவது போய் அந்த அக்கினி அணைச்சிட்டு வாமா. கலைமகள் அங்கிருந்து வந்தா. ஆமா, சரஸ்வதிக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு சங்கீதம், சங்கீத ஏட்டு புராணம்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு படிப்புனா போதுமா, ஏடு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு அங்கனே உட்கார்ந்துட்டா. மலையா குமிச்சோட ஒவ்வொன்னா என்னைக்கு படிச்சு தீர ஒவ்வொருவர்களுக்கும் அணையாக போட்டு விட்டா. யாகம் குறையல. ஆண்டவனுக்கு வேள்வி தாங்காம யாகம் அது பொறுக்காம ஈசனான பகவானுக்கு வெற்றியில இருந்ததோ வேர்வைய வழிப்பாரோ கரும் பாறையில சுடுவாரோ. பாறையில சுண்டும் போது பாறை ரெண்டா வெடிக்கு, பாறை ரெண்டா வெடித்த போது பகவானோட வேர்வையா பகவானோட ஒரு புத்திரனும் பிறந்துவாரா. அவரோ 18 கரங்களோடு 18 ஆயுதத்தோடு அங்கார உங்காரமா அழகு மலம் பிறப்பார். அப்பா அப்பா பகவான், அப்பா அப்பா பிறவி செய்த பகவான், அப்பா அப்பா பகவான் என்ன பிறவி செய்த அப்பா பகவானே. ஆண்டவா, என்னை பிறவி செய்த காரணம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா வீரபுத்திரா, வீரபுத்திரா, நீ வேர்வையிலே பிறந்ததனால் உனக்கு வேர்வ புத்திரன். அவன் வீரத்தோடு பிறந்தவனுக்கு வீரன். வீரத்தோடு பிறந்ததால் உனக்கு வீரபுத்திரன். அப்பா, ஆமா, தார்காபுரத்திலே தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் என்னை எரிப்பதற்கு அக்கினியை வளர்த்து கொண்டிருக்கிறார் ஐயா. அந்த யாகத்திலே போய் அணைச்சிட்டு போய் அவர்கள் தலைய அறுத்து அக்கினிலே போட்டுட்டு யாகத்தை அணைச்சிட்டு வான்னா அப்படின்னு பகவான் சொன்னார்ல. அப்படியே ஆகட்டும் என்று. ஆமையோ, வேர்வையில பிறந்த பிள்ளை வேர்வ புத்திர 18 கரங்களோடு 16 ஆயுதத்தோடு வாராரே வேர்வ புத்திரா ஆயுதத்தோடு வீரபுத்திர மேர்பபுத்திர ஓடோடி
ஓடி வரபோது வருகிற வேளையில தர்கந்தார்காவள்ளி யாருன்னு தெரியல. அக்கினி முன்னால இருக்காங்க. முன்னால ஒரு ஆளு நல்ல பானை வயித்தோட உட்கார்ந்துருக்காரு. ஆமா. அப்ப நம்ம இது யாருன்னு பகவான்கிட்ட போய் கேட்டுட்டு வரங்குள்ள சரி நேரம் ஆயிடப்படாத. ஆமா. தர்க்கராஜன் பயந்து ஓடிடப்படாத. சரி இல்ல தர்கந்தார்காவள்ளி யாருன்னு தெரியலையே ஐயா, நம்ம போய் கேட்டுட்டு வரங்குள்ள நேரம் ஆயிரும். ஆமா என்று வீரபுத்திரன் ஆதிமலை பெருமாள் என்று அறியாமல் தெரியாம காலதையும் தன்னெடுத்து ஆதி மூலம் தலையதைத்தான் அறுக்கார வீரபுத்திரன். அதை அடுத்து வரபோது புள்ளி நல்ல வாகனத்தில் வள்ளி மணவாளே ஐயா வடிவேலனை கண்டாரே. அந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. ஆமா என்று வாளை கொண்டு வடிவேலன் மேல வீசினார். அப்படியே வாங்கி வீசினார்லாம். புள்ளி மயில் வாகனத்திலே வள்ளி மணவாளன் பறந்து சென்றார். ஆமா. இந்த வாள் மயில் ரெக்கையில போய் பட்டுருச்சு. அந்த வலது ரெக்கையில போய் பட்டு இன்னைக்கு மயிலுக்கு ரெக்கை ஒரு பக்கம் குறையாதான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆமா ஆமா. அப்படியே வருகின்ற போது பார்த்தால் சரஸ்வதி. ஆமையா. நம்ம தம்பி ஆங்கார ஓங்காரமா வாரான். ஆமா. வார வேகத்துல தலைய அறுத்தாலும் அறுத்துடக்கூடாது. அவ அன்னப்பச்சி வாகனத்தில் ஆறாளே கலைமகளும். அதை அடுத்து வார போது தாருகாபுரமதிலே ஆகத்தவளப்பாரு வருகிற வேளையில கற்கோட்டம் முன்னாலே யாகத்துக்கு முன்னால 2 பேர் இருக்காவளே. இவதான் தர்க்கனும் தார்காவள்ளியுமா. ஆமா ஆமா. ஐயோ விவரம் தெரியாம அங்க 2 பேர் தலையை அறுத்துட்டோமே என்று கோபம் கொண்ட வீரபுத்திரன் வேர்வபுத்திரன். ஆமா. ஐயோ ஐயா தர்க்கனோட தலையறுத்தார். தார்காவள்ளி அக்கினில போடுவாரா. யாகத்துல போடும் போது அக்கினியும் அணைந்து போச்சு. ஐயா அணைந்து போச்சு. யாகமெல்லாம் குறைந்து போச்சு. அணைஞ்சு போச்சு. ஐயா யாகமெல்லாம் அணைந்த போது பார்வதாதேவி பகவானே அடிபணிந்தா. ஆமா. ஆண்டவா சிவபெருமாளை சிவஜிவா என்னதான் இருந்தாலும் ஆமா ஒரு நாள் ஒரு பொழுதாவது என்னை வளர்த்த என் தந்தை அல்லவா தர்க்கராஜன். தர்க்கராஜனுடைய தகப்பம் இல்லையா? அப்பாவுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தாக வேணும் ஐயா. ஆமையோ மகனே வீரபுத்திரா வேர்வபுத்திரா. ஆமா. 3 பேர் தலையை அறுத்துட்ட. இன்னும் ஒரு 3 தலையை நீ அறுக்க வேண்டியிருக்கு. ஆமா. வனத்திலே சென்று வனம் போய் வடக்கே தலையும் தெற்கே காலுமாக எந்த ஒரு மனிதரோ மிருகமோ அப்படின்னு ஓடிடும். ஆமா. எந்த மிருகம் படுத்தினாலும் என்ன மாரியம்மா மாரியம்மா. ஆமா. ஆடோ மாடோ மனிதர்களோ மிருகங்களோ வடக்கே தலையும் தெற்கே காலுமாக எந்த ஒரு மிருகம் படுத்திருந்தாலும் ஆமா அதன் தலையை அறுத்து கொண்டு வாண்டார். சரி. வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் வருகின்றார் வனத்துக்கு. ஆங்கார கோவத்தோடு வருகிறான் வீரபுத்திரன். வருகின்ற பொழுது வெள்ளை யானையானது ஆமா வடக்கே தலையும் தெற்கே காலுமாக யானை படுத்திருந்தது. ஆமா. அந்த கஜேந்திரனுடைய தலை அறுத்தார். வாழை கொண்டு அதை அடுத்து வருகின்ற பொழுது சரி காளமாடு. ஓ காளமாடு. இந்த காளையின் தலை அறுத்தார். அதான் கிருச்சின் அறுத்தாரு. அதை அடுத்து வருகின்ற பொழுது மாசி கிடா.
ஆமா. மாசி கிடானா என்ன தெரியுமா? செம்பிலி கிடா, செம்பிலி ஆடு. செம்மறி கிடா. ஆமா. அதனுடைய தலை அறுத்தார். செம்பிலி கிடாயுடைய தலை அறுத்து யானையின் தலையை விநாயக பெருமாளுக்கு ஒட்ட வைத்தார். ஆண்டவன் கொடுத்து பகம் ஒட்ட வச்சிட்டாரு. ஆண்டவன் வினைகளைத்துக்கு விநாயக பெருமாளுக்கு யானையின் தலையை ஒட்ட வைத்து கஜேந்திரனுடைய தலையை ஒட்ட வைத்ததனால் கஜமுக விநாயகா என்று பேர் கொடுத்து, அதுக்கு முன்னால அவருக்கு நம்மள மாதிரி தான் இருந்திருக்காரு. நம்மள மாதிரி தான் முகம் இருந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா. காள மாட்டின் முகத்தை எடுத்து தர்க்க ராஜாவுக்கு ஒட்டி வைத்தார். ஒட்டு வைத்து மாசி கிடா தலை அறுத்து தார்கா வள்ளிக்கு ஒட்டி வைத்தார்கள். ஆமையா. அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், தர்க்கராஜா நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆமா. தன்வனை தன்னை சுடும், ஆமா, வீட்டப்பம் மூட்டை சுடும் என்று பட்டினத்தார் சொன்னதை போல அன்று என்ன சொன்னாரு? அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்னீரு? மாடேறி மடையம் பெண்ணும் கொடுத்தேனே நான் ஒரு மடையம்னு சொன்னீங்க. அன்னைக்கு சொன்னலாம். அப்பமே என் மனதில வைராக்கியம் வைத்து விட்டேன். ஆண்டவன் சொல்ல இந்த மாட்டு முகத்தை உனக்கு வைத்து மாட தேவதையாக மாற்ற வேண்டும் என்று. கொம்பு மாட்டோடு முகத்தை உனக்கு வைத்ததால பாதியில தர்க்கராஜா பாதியிலே தளவாய் மாடா மாட்டு முகம் வைத்ததால கொம்பு முகம் வைத்ததால கும்ப மாட சாமி ஐயா கும்ப மாடத்தியா பகவான் பேர் கொடுத்து நீ 1008 மாடனுக்கு அதிகார கும்ப மாடத்தியா பகவானும் பெயர் கொடுத்த வேலையில பேரு பெற்ற கும்பமானே பாடுதாரே ஆதாளு போடுதாரே ஆடுதாரே சத்தம் போடுவாரா பார்த்தாரே பகவானோ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளே போட நீ ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் கும்பமாடே ஆடத்தியா சத்தம் ஓட வேண்டாம் அமைதியா இருந்த யானா 6 காலம் பீட உண்டு அர்த்தசாம ஊட்டு உண்டு 7 காலம் பீட உண்டு ஏமசாம ஊட்டு உண்டு பூலோகம் போக வேணும் புகழாக ஏ கும்பம் மாடா என்று பகவானோ வரம் கொடுக்க பார்த்தாரு கும்பம் மாடசாமி ஆண்டவனே பகவானே பூலோகம் போனோமானா ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் எனக்கு 1008 வரோம் கொல்லு வரோம் மெல்லு வரோம் கோடி நல்ல வரங்கள் வேணும் என்று
கேட்டதொரு கும்பமாட சாமி சொன்ன போது ஆண்டவன் தான் பகவானும் ஆக்கு வரான் அழுகி வரான் 1008 வரும் புல்லு வரும் மெல்லு வரும் கோடி வரங்கள் வாங்கி கண்டியலும் பெரும்படையும் சகலாத்து கூடாரமா பாடே நல்ல பொடிமானுக்க கும்ப மாட சாமி சவ்வாது கும்பமாடா அவருக்கு 5 மணி வல்லையம்மோ இந்த அழகு கும்பமாட சாமிக்குத்தான் அழகுக்கு கல்லடமா 7 மணி வல்லையம்மோ அவருக்கு வல்லையம்மா இடுப்புக்கு கல்லடமா கும்பமாட இருக்கு அவருக்கு ஆனப்பந்தம் ஒரு கோயிலா மாடசாமி மாடத்துக்கு அடுக்கு தடியே ஒரு கோயிலா கும்பமாட இருக்கு உனக்கு வீரப்பந்தம் ஒரு கையில கும்ப மாடசாமி மாடசாமி பீச்சருவா கும்பமாட இருக்கு அவருக்கு உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடையா தலையில் ஒரு குல்லாவா தலையில் குல்லாவா குல்லாவா அமருக்கா கும்பமாட இருக்கு உனக்கு கொம்பு ரெண்டும் விளக்கரியா கோரையடி கொம்பமாடா 1008 கொம்பனுக்கும் கொம்பமாடா கொள்மாடா கும்ப மாடு கொடி மாடு கொடி மாடு கொடிமாடா தற்கண்டளவாய் மாறுகவா கொடிமாடா அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் அல்ல கும்பமாட சுவாமி என்றும் கும்பமாடத்து என்றும் பேர் கொடுத்து பேர்நாமங்களை கொடுத்தார் அதாடி போடுறாங்க. எனக்கு என்று ஒரு நாடு எனக்கென்று ஒரு மக்கள் வேணும் இன்று கும்பமாட சுவாமி கும்பமாடத்தியாளோ அது வரைக்கும் எனக்கு தங்க இடமும் தாமதிக்க பூமியும் வேணும்.